உறுதிமொழின்னா உள்ளத்துலேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? பேப்பரு, பேனா, சத்தியம், கை வச்சு கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. தாலி கட்டுறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா தமாசு சடங்கு. அதெல்லாம் மனசார ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் உன்னை என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன், கண்கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒருத்தர் உறுதிமொழி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றணுன்ற எண்ணத்தோடு இருந்தா. உனக்கல்லவா நான் பிறந்தேன், எனக்கல்லவா நீ பிறந்தாய். புரியவே இல்லை, புரிய வைக்கவே இல்லை, புரிஞ்சுக்காமே வாழ்ந்துங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறதுக்கு வந்துக்கிறான், உதவியாக இருக்கிறதுக்கு வந்துக்கிறோம். அப்படித்தானே? உன் பாய் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் தான் கொடுக்குற ஆம்பளை இருப்பானா என்ன? இருப்பானா என்ன? பொம்பளை இருப்பாளா என்ன? கணவன் மனைவி வேற, இந்த கருமம் வேற. ஆனால் என்ன சொல்றீங்க நீங்க? உறுதிமொழியை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க? எதுக்காக வச்சுக்கிறீங்க? சௌக்கியத்துக்கு. ஆணுக்கு ஒரு உறுதிமொழி, பெண்ணுக்கு ஒரு உறுதிமொழி, பணக்காரனுக்கு ஒரு உறுதிமொழி, ஏழைக்கு ஒரு உறுதிமொழி. திருடக்கூடாதுன்னா யாரும் தான் திருடக்கூடாது, அமைச்சராக இருந்தாலும் திருடக்கூடாது தான். ஆனால் ரொம்ப பார்த்து நடந்துங்க. மனம் ரொம்ப வலிமையானது, மனம் ரொம்ப வலிமையானது. யார் மனதை ஏமாத்துறீங்கன்னா உங்க மனதை ஏமாத்துறீங்க. யாரையும் ஏமாத்துற நீங்க? யார் மனதை ஏமாத்துறீங்க? ஏன் உறுதிமொழி சொல்லி நீங்களே ஏமாறுறீங்க? அப்போ மனம் சொல்லும், இவன் ஒரு மோசமானவன், எதனா ஒன்று சொல்லிட்டு எதனா ஒன்று செஞ்சுன்னு இருப்பான், இவன் பேச்சை நம்ம கேட்கக்கூடாதுன்ட்டு அது தனியாக என்ன பண்ணு. உறுதிமொழி தான் குற்ற உணர்வுக்கு அடிப்படை. உன் உறுதிமொழி இருக்குது இல்லை, அதுதான் உன்னுடைய குற்ற உணர்வுக்கு அடிப்படை. உறுதிமொழியெல்லாம் வச்சுக்காத, ஒன்று வச்சுக்கோ, தளர்வாரு. அந்த ஆத்தோட விழுந்த இலை, அந்த ஆத்தோடு போகிறது போ. அப்படிதான் போகிற போக்கில் போயின்னு என்ன பிரச்சனை? போகிற போக்கில் பிரச்சனை வந்தால் பிரச்சனை பண்ணி பிரச்சனையோட சேர்ந்து கட்டி பிடிச்சின்னு உருந்துங்கடு என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்க வேணாம். இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துங்க, நான் யாருக்கும் உறுதிமொழி தர மாட்டேன்னு. ரொம்ப ஈஸி. நான் எதுக்கோ யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னே தெரியாது, எப்போ நான் ஆகிடும் காணாமல் போயிடுவேன். அப்போ உறுதிமொழி கொடுக்கும்போது முதல் வார்த்தை போட்டுருங்க. என்ன? உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கு என்ன எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு. அந்த உசுப்புறதுக்கு தான் சுற்றி வரானுங்க. எவனா வந்தா என்னத்துக்கு வரான்? உன்னண்ட உன்னை உசுப்பி விடுறதுக்கு தான். நல்லா இருன்ற நான், எப்பேற்பட்ட சனினா இருந்தாலும் நீ நல்லா இருன்ற நான். பிரச்சனை அதுது, நீ உண்டாக்கிக்கிற ஏன்ற நான். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பண்ணாதன்னா யாரை கூட முரண்படாத, உன்னை கூட முரண்படாத. உன்னை கூட ஏன் முரண்பாடு வச்சுன்னு வாழ்ந்துனுக்குற? எப்போ பார்த்தாலும் ஆசிலேஷனோட ஏன் இருக்கிற? மனசு ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமா. வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி. நான் தான் என் மீது கவனமாக இருக்கணும். என் மீது தான். யாரெல்லாம் அடுத்தவங்க மேலே தான் கவனமாகறாங்க. நான் அதான் பார்க்குறது. டென்ஷனாக ஆகிடுது எனக்கு. யாரை பாரு அடுத்தவங்க மேலே கவனமாக இருக்கிறது ரொம்ப கவனமாகறாங்க. தப்பு. யாரை கவனிங்க? உங்களை கவனிங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் உறுதிமொழி எடுத்துங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன். எனக்கு ராசாவானா வாழுறேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுறேன். ஏ டர்ன டர்ன டர்னா, ஏ டர்ன டர்ன டர்னா. எப்படி இருக்கணும் உறுதிமொழிய? உறுதிமொழி தலைப்புனா உறுதிமொழி. மகாலட்சுமி தராங்க நமக்கு தலைப்பை, உறுதிமொழியே இல்லை. நீங்கள் பாட்டு மகாலட்சுமி நமக்கு வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க, உன்னை விட்டு விலகிறதே இல்லை, நான் ஒரு பெரிய மகாலட்சுமி உன்னை விட்டுனா போக மாட்டேன். ஆமாம், அது மாதிரி உறுதிமொழி தருவாங்க மகாலட்சுமிங்கெல்லாம். திடீர்னு போனாலும் போயிடுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் மகாலட்சுமி வருவானாங்கல்ல, இப்போ எல்லாம் கதவு முடிடுறானுங்க, கொசு வருதுன்ட்டு. தலைப்புன்னா அப்படின்னா ஓத்தி எடுத்துக்கிறது.
ஆமாங்க, உறுதிமொழினா ஓத்து ஏற்றுக்கிறது தானே. தப்பாக சொல்கிறேன்னா? ஓத்து ஏற்றுக்கணும், அதான் உறுதிமொழி. புரியுதா? அப்போது இது வந்து அசிங்கமாக போயிடுச்சு, நானா பண்ண முடியும்? எடுத்த உடனே சாமியார் என்ன சொல்கிறாரு? ஆமாம், காம சாமியார், ஓத்தா சாமியார், என்னென்ன டிசைனாக பேர் வைக்கிறானுங்க. நல்லா இருக்குது, அப்படியே போதை, செம்ம போதை. ஓத்தா தான் சாமியாரா என்ன நம்ப? அப்போ ஓத்து எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? போயிட்டு உறுதிமொழி அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். கரெக்ட் தானே? செத்துட்டேன்னா சொன்னேன்ல, உறுதிமொழி பண்ணல, செத்துட்டேன்னா என்ன கேட்டீங்களா? உறுதிமொழி பண்ணும்போது செத்துட்டீங்கன்னு இன்னமும் 100 காலம் 200 வருஷம் வாழ போறீங்கன்னு கேட்டீங்களா? உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடியே செத்துட்டா. யார் கூட போய் ஒப்பந்தம் போறீங்களே, செத்துட்டா. அப்போ முதல்ல உறுதிமொழி எடுப்பேன்னா நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியணும். இல்லை ஒரு முடிவு நாசம் பண்ணியிருக்கணும். ஒரு 100 வயசு வாழணும்னா கூட இருக்கலாம். அப்போ என் உறுதிமொழி எது வரைக்கும்? வாழ்கிற வரைக்கும் தான். செத்த பேருக்கு மேலே போய் என்ன பண்ண முடியாது? நீங்கள் உங்கள் உறுதிமொழியெல்லாம் செல்லாம் செல்லாது. சரி, உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்தீங்க, காணாமல் போயிடுச்சானா? திருட்டாக்கா? நெருப்பில் எரிஞ்சிச்சானா? இந்த மாதிரி வெள்ளம் வந்து காணாமல் போயிடுச்சானா? உங்கள் ஒப்பந்த பத்திரம்லாம் காணாமல் போயிடுச்சானா? அதுதான் பதிவுத்துறை இருக்குது, அங்கே போய் பதிவு பண்ணி வைக்கிறீங்க. அவங்க பதிவுத்துறையே எரிஞ்சிச்சானா? இப்படி சந்தேகப்பட்ட எப்படிங்க? ஏதோ உறுதிமொழி, அப்போ காற்றுல பறக்க வேண்டியது தான் அது. இல்லை, தண்ணியில் எழுதி வைக்கணும் உங்கள் உறுதிமொழியை. ஏன் அவ்வளோ தெளிவாக இருக்குது உங்கள் உறுதிமொழி? இன்னெல்லாம் உறுதிமொழி சொல்லுவீங்க, இன்னெல்லாம் உறுதிமொழி சொல்கிறீங்க. எங்கெல்லாம் உறுதிமொழி பண்ணுறோம்? தாலி கட்டிங்கிறாங்களே பொம்பளை, அது ஒரு உறுதிமொழி. நான் உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன், என் உயிர் உனக்கு தான், நான் எப்போதும் ஒன்று. கைட்டு குளிக்கும் போது கைட்டு வச்சுட்டு குளிக்கிறாங்களா? அப்போ கைட்டு வச்சாலும் வச்சுருந்தானுங்கிறோம் பக்கத்தில், கண் பார்வையிலே இருக்குதா இல்லையா? உறுதிமொழி என்ன பண்ணிடலாம், நம்ம கைட்டு வச்சுக்கலாம். பேப்பர் உறுதிமொழி எழுதி வச்சு பேப்பர் எப்போ வச்சுன்னு சுற்றின்னு இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிறந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் கம்பெனி போனால் என்ன பண்ண, எல்லாத்தையும் ஃபைலில் போட்டு தூக்கின்னு போனையா? சான்று அடிக்கணும், நீங்கள் உறுதிமொழி தரணும். என்னென்ன இந்த தேதியில் தான் நீங்கள் பிறந்தீங்க. ஸ்கூல்லாம் படிக்கல கூட என்ன பண்ண நீங்கள்? எங்கன்னா யாருக்கிட்டனா போய் மெட்ரோபாலிட்டனில் யாருன்னா ஏதோ ஒரு இதுலையோ ஒரு அரசு துறையில் வேலை செய்கிற ஒரு கெஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட என்ன பண்ண நீங்கள்? வாங்கின்னு வரணும், ஒரு 4 சாட்சி போடணும், அதில் விஏஓ கையெழுத்து போடணும். நீங்கள் இந்த ஜாதி தான்ன்றது கூட நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், உங்களுக்கு வச்சுக்கணும். சார், நாங்கள் உறுதிமொழியை வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், இப்போ வருஷம் முடிய போகுது இல்லை, 4லேருந்து குடிக்க மாட்டேன், 4லேருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், 4லேருந்து திரும்பி பார்க்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கலான்னு கேட்டாக்க நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க. எத்த உடனே செத்துட்டான்றீங்க. இல்லை, அபசகுணமாக பேசுகிறான்ட்டாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் நான், இதெல்லாம் இவர் செதுறார உயிரகிறார் என்ன வந்தோடனே செதுட்டு போட்டோ மாட்டி வச்சுக்கிற, மாலை மாட்டாமல் இருக்குது பார்த்தியான்னு கேட்டாங்க. ஓ, போட்டோவில் மாலை மாட்டலாம் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் போட்டோங்களில் மாலை மாட்டி வச்சுருக்கணும். இப்போ மாலை மாட்டினே பேசிக்கிறோம், போட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணுறது? மாலையோட போட்டோ மாட்டி வச்சுக்கிறீங்களே, என்னவே பண்ணுறது நான்? ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்கே போய் அடிச்சுக்கிறது இல்லை. இவங்க உறுதிமொழி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பேர். கமாண்டு, உனக்கு ஏன் மாலை நீயே வாங்கி உட்காந்து பேசிக்கிற? சுற்றிக்கிறவங்களை காட்டு. சுற்றிக்கிறவங்கள நான் ஏன்டா சுற்றி காட்டணும்ல? அவனுக்கு பின்னாடி சுற்றி பார்க்கணும் பொழுது. அவனுக்கு சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், பின்னாடி பார்க்கறதுல. உறுதிமொழி எடுத்து வச்சுக்கிறான் போல. உறுதிமொழியெல்லாம் செல்லாதுங்க, அதெல்லாம் பொய். உறுதிமொழியெல்லாம் பொய். மனிதன் ஒரு சந்தர்ப்பவாதி.
இயற்கை அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்குது வெளிப்பட்டு வாழ்கிறதுக்கு, அவ்வளோதான். வெளிப்பட்டு வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து வச்சிருக்குது. நம்ம வந்துக்கிறோம், வாழ்கிறோம், அவ்வளோதான். உறுதிமதியெல்லாம் எப்போ தளர்வாயிடுதுன்னா உங்கள் நீடு இருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரி தான் ஆகுறீங்க. உங்களுக்கு பசி எடுக்கும்போது பட்டு போயிடும், உங்கள் உறுதிமொழியெல்லாம் பறந்துடும். சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாக கூட இருக்கலாம். உசுர் என்னோட இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே, ஒரு உறுதிமொழி. நான் என்ன பண்ணுவேன், உன் மரண காலம் வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு மனிதன் சொன்னால் அந்த பொம்பளை சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சாக மாட்டான். ஏன் இல்லை அந்த பொம்பளை சொன்னான். சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரியே இருப்பாங்க. என் கணவனை வந்து நான் இல்லைன்னா யார் காப்பாற்றுவா, அந்த தாய் உள்ளம். அம்மாவோட பொண்டாட்டிங்க இருப்பாங்க, சில பொண்டாட்டிங்களாம். சில பெண்கள் இருப்பாங்க, சில தோழிகள் இருக்கலாம், உங்களுக்கு எனக்கு தெரியாது, யாரோனா இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நண்பர் அப்படி கச்சிருந்தாருன்னா நீங்கள் விசேஷமானவர். எப்படி இருக்கணும், ஒரு நண்பரோ அல்லது தோழியோ மனைவியோ அல்லது உங்கள் பொண்ணோ உங்கள் புள்ளியோ யாரோ ஒருத்தர் என்ன இருக்கணும், உறுதிமொழி எப்படி இருக்கணும். உன் இறுதி காலம் வரையும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை கண்காணித்து பாதுகாப்பாக இருப்பேன் சொன்னால் நீங்கள் இருக்கலாம், சொன்னால் நீங்கள் இருக்கலாம். அதாவது உறுதிமொழின்னா உள்ளத்துலேருந்து வரணும். எங்கேருந்து வரணும், பேப்பரு பேனா சத்தியம் கையச்சு கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. தாலி கட்டுறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா தமாசு சடங்கு. அதெல்லாம் மனசார ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் உன்னை என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன், கண்கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒருத்தர் உறுதிமொழி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றணுன்ற எண்ணத்தோடு இருந்தால் எப்படி இருக்கணும், நானே அந்த நிறைவேற்றணும். எதனாலையும் நான் சலனப்படக்கூடாது. நான் தானே உறுதிமொழி கொடுத்தேன். உறுதிமொழி கொடுத்தது யாரு, நான் தானே. நான் தான் காப்பாற்றணும். அவளோ அல்லது அவனோ என்ன வேணா பண்ணலாம், அது அவங்க பிரச்சனை. நான் என்ன பண்ணேன், நான் உறுதிமொழி கொடுத்தேன். இப்போ ஏதோ ஒரு பெண்ணை நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, உறுதிமொழி கொடுங்க நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு, பண்ணிக்கலன்னா கடவுள் சமூகத்து தண்டனை உண்டு. அந்த வியாசர் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சகுந்தலா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. உறுதிமொழி கொடுத்துட்டு கஷ்டப்படுறது, அதனால் வலி வர்றது, துஷ்யந்த கதை, நிறைய கதைகள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. இந்து புராணங்களில் கதைகள் எல்லாமே சொல்லி வச்சுருப்பாங்க. உறுதிமொழி இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. நீ நான் சும்மா பேசிக்கிறோம் பழகிக்கிறோன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உறுதிமொழின்னா நான் சொன்னால் நான் தான் செய்யணும். நான் சொன்னால் நான் தான் செய்யணும். ஏன்னா என்கிட்டது தான் என்ன வந்தது, எதிராளி பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அப்போ உறுதிமொழி சொல்லும் போதே சொல்லணும், நீ இந்த கண்டிஷனோடு இருந்தால் இந்த மாதிரின்னு, இந்த கண்டிஷனோடு இருந்தால் என்ன பண்ணால் இப்படின்னு. நீங்கள் திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு உறுதிமொழி தராங்க. அங்கே நெருப்பு சாட்சியாக வச்சு தான் தாலி கட்டுறாங்க. அங்கே உறுதிமொழி நடக்குது. உங்கள் மொழியில் இல்லை, அதனால் உங்களுக்கு புரியல. எதில் இல்லை, உங்கள் மொழியில் இல்லை, அதனால தான் என்ன இல்லை புரியல. அவன் வர அசிங்கமாக சொல்கிறான், நெருப்புக்கு அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவனை தாலி கட்ட சொல்கிறான். இதெல்லாம் சொல்லணுமான்ட்டு. ஒரு பெண் வளர்றான்னா பஞ்சபூதமும் என்ன தான் பண்ணியிருக்குது, அதை காப்பாற்றி தான் இருக்குது. புணர்தல்னால் நீங்கள் வந்து ஓத்து பக்கு கிடையாது. புணர்தல்னா இணைதல் சேருதல் அப்படிலாம். பஞ்சபூத கூட்டம் தான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாமே யார் தான், பஞ்சபூத கூட்டம் தான். அதனால் ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ தனியெல்லாம் வந்து இல்லை. பூதங்கள் எஞ்சும் என்ன தான் பண்ணிக்குது, உறவாடின்னு தான் இருக்குது. தண்ணி குடிக்கிறீங்க, நெருப்பு உங்களுக்குள்ளே இருக்குது, ரத்தம் ஓடின்னு இருக்குது, உஷ்ணம் இருக்குது, நினைப்புகள் இருக்குது, பிசிக்கலாக ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் என்ன பஞ்சபூதம் தான். அப்போது நான் உறுதிமொழி சொல்கிறேன் அப்படின்னா என் உள்ளத்துலேருந்து வரணும். அதில் நான் தான் என்ன பண்ணேன், கவனமாக இருக்கணும். விதிமீறல்கள் இருந்தால் நீ சொல்லணும். நான் உயிர் உள்ளவரை உன்னை காப்பாற்றுவேன் சொல்லலாம். நீ உயிர் உள்ளவரை இன்னும் சொல்லலாம். இப்படி என்ன சொல்லலாம், நான் உயிராக இருக்கிற வரைக்கும் ஒன்று என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவேன். அந்த பாட்டில் சொல்கிறா, போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன், தீராத ஆசை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் ஒருவன். போகாத எல்லாம் போய் வந்தால் ஒத்துக்கிற ஆம்பளைங்கிறானா என்ன, நீதானா நான் இல்லை, ஒத்தா நான் இல்லை. ஏன் அந்த மாதிரிலாம் நேசிக்க கற்றுக்கல நீங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. உறுதிமொழின்னா என்ன நினச்சிக்கிறீங்க, நீங்கள் உள்ளத்தில் உறுதியாக இருந்தீங்க தான் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்ல முடியும். நீயே ஒன்றா இல்லை, பீஸே வேஸ்ட்டு. இந்த பீஸே இது ஒரு அட்டை, கேடு கட்ட படம்.
எப்படி சொல்லலாம்? மனிதர்கள் மனித பதர்கள் இருக்குதுங்க, அதுங்கெல்லாம் உறுதிமொழி என்ன பண்ணாது, காத்துல பறக்க விட்டுரும். திருமணம் ஏன் பண்ணதுன்னு தெரியாது அந்த நாய்க்கு, கல்யாணம் பண்ணிச்சு. புரியுதா? கல்யாணம் எதுக்கு பண்ணீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர், உனக்கல்லவா நான் பிறந்தேன், எனக்கல்லவா நீ பிறந்தாய். புரியவே இல்லை, புரிய வைக்கவே இல்லை, புரிஞ்சுக்காமே வாழ்ந்துங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறதுக்கு வந்துக்கிறான், உதவியாக இருக்கிறதுக்கு வந்துக்கிறோம். அப்படித்தானே? உன் பாய் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் தான் கொடுக்குற ஆம்பளை இருப்பானா என்ன? இருப்பானா என்ன? பொம்பளை இருப்பாளா என்ன? கணவன் மனைவி வேற, இந்த கருமம் வேற. ஆனால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உறுதிமொழியை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க? எதுக்காக வச்சுக்கிறீங்க? சௌக்கியத்துக்கு. ஆணுக்கு ஒரு உறுதிமொழி, பெண்ணுக்கு ஒரு உறுதிமொழி, பணக்காரனுக்கு ஒரு உறுதிமொழி, ஏழைக்கு ஒரு உறுதிமொழி. திருடக்கூடாதுன்னா யாரும் தான் திருடக்கூடாது. அமைச்சராக இருந்தாலும் திருடக்கூடாது தான். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா யாரும் தான் என்ன பண்ண முடியாது. 500 ரூபாய் வாங்கினா, 50 ரூபா வாங்கினா, 100 ரூபாய் வாங்கினாலாம் கிடையாது. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, வாங்கக்கூடாது. ஹெல்மெட் போடணுன்னா என்ன பண்ணணும்? எல்லாருமே ஹெல்மெட் போடணும். போலீஸாக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் என்ன பண்ணா, ஹெல்மெட்டு போடணும். அதான் உறுதிமொழி. சட்டம் உறுதி அப்படின்னா எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். இப்போ நான் சிகரெட் பிடிக்கிறேன், பிடிக்கல. இப்போ நான் ஏன் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு டான்ஸ் ஆடுது மனசு, பிடிக்கலாமா போனாவா? போய் போய் அந்த உறுதிமொழி தான் உங்களுக்கு மாட்டிச்சு. இந்த வருஷம் இந்த 12 மணிக்கு மேலே இருந்து இதாண்டா லாஸ்ட் பப்பு, 2 பாக்கெட்டு, மணி 10 வரை ஆயிடுச்சு, இன்னும் 2 ஹவரில் முடிக்கணும். பிடிச்சி டயர்ட் ஆகி மறுநாள் காலையில் 4 மணி தான் எழுந்துப்பான், 10 மணி தான் எழுந்துப்பான். மறுநாள் காலையிலனாக்கா போது வெஞ்சி 10 மணி, இல்லைன்னா சாயந்தரம் 4 மணி கூட எழுந்துக்கலாம், தெரியாது. அது அவங்கவுங்க சாமர்த்தியத்தை பொறுத்துது, பிடிச்ச சிகரெட்டை பொறுத்து இருக்குது. அது மாதிரி பிடிச்ச உடனே வாயெல்லாம் வந்து போயிருக்கோம், நாக்கெல்லாம் வந்து போயிருக்கோம். ஒரு 4 நாளைக்கு சிகரெட் பக்கம் போக மாட்டான், ஏன்னா உறுதிமொழி எடுத்துட்டானே. ஒரு 10 நாள் பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து சிகரெட் வந்து பதிக்கும். அப்புறமா அவன் வந்து இன்னொரு வீடியோ பார்ப்பான். நிக்கோட்டின் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா நீங்கள் நிக்கோட்டின் இல்லாமல் இருக்க முடியாது, கை கால்லாம் ஆடணும்னா ஆடும். நல்லா தான் இருந்தான் 10 நாளைக்கு. அந்த போய் அவன் வீடியோ பார்த்துட்டான்னா அது இப்போ என்ன சிகரெட் பிடிச்சிட்டு இருந்துன்னா விட்டுன்னா இப்போ ஆடுது, என்ன பண்ணுறது, நான் சிகரெட் திரும்ப பிடிப்பான். செத்து தான் போயேன் சிகரெட் பிடிக்காமல் செத்துறேன், கைதானே ஆடுது, செத்துறலாம் தானே. அப்போ அது என்ன தான் உறுதிமொழினா விட்டுருவேன், சிகரெட் விட முடியாது. எப்படி ஒரு சிகரெட்டு கொடுக்குறானோ வேல்யூ, அப்படி தான் பொண்டாட்டிக்கும் குத்துனுங்கிறான், அப்படி தான் புருஷனுக்கும் குத்துனுங்கிறான். எல்லாம் எப்படி தாங்கிறாங்க, எல்லை மீறல் தான் வேலையை வச்சுங்கிறாங்க. உறுதிமொழியெல்லாம் என்ன ஆகுது, காற்றுல பறக்குது. கணவன் மனைவி எப்படி இருக்கணும் தெரியாது, பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கணும் தெரியாது. 2 பேருக்குமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கலாம் தானே, முடியல, டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியல. அவன் பணக்காரனாக இருக்கக்கூடாதுன்றதுல இவன் கவனமாகறான், இவன் பணக்காரனாக கூட அவருக்கு 2-3 பிஸ்னஸ் இருக்குதுங்க. என் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னரு, அவர் அதிலெல்லாம் லாபம் சம்பாதிக்கிறார் தானே, கொஞ்சம் விட்டு குத்தான்னு இவன் கேட்குறான். பார்ட்னர்ஷிப்பில் என்ன 50-50 தானே. அவன் எவ்வளோ பணக்காரனா தான் உனக்குன்னா தர்மம் என்னவா மாறுது. இப்போ அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, அவர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும் என்ன. அவர் ஆஃபீஸ்க்கே வர்றது இல்லை, ஒப்பந்தமே அப்படி தானே. அவர் ஆஃபீஸில் வரமாட்டார், அவர் பார்ட்னர்ஷிப்பே டிவிடி அப்படி தான். அவர் வெளியே வந்து வேலை செய்யறதுக்கு தான் இருக்கிறாரு, அவர் வெறும் கவுன்சிலர் மட்டும்தான் பிஸ்னஸ்லேயே. ஒப்பந்தம் எப்பெல்லாம்? அப்போ உங்கள் உறுதிமொழியெல்லாம் எப்படி இது? நீங்கள் உறுதியற்றவராக இருக்கிறதுனால தான் இங்கே என்ன உறுதிமொழியெல்லாம் என்ன இல்லை, செல்லாமல் போகுது. பட் கடவுள் இடத்துல நீங்கள் உறுதிமொழி செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஏமாத்தினீங்கன்னா தண்டிக்கப்படுவீங்க. இந்த சாமிங்கெல்லாம் வேண்டிப்பான் சில பேர், வேண்டினா வந்து காது குத்துறேன், மூக்கு குத்துறேன்ற மாதிரி கன்னத்தில் குத்திப்பான், டிராக்டர் பிடிச்சி இழுப்பேன். ஆமாம், ஒரு 407 வண்டி வாங்கிட்டு பிடிச்சி இழுத்துக்கிறவங்களாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மனம் வலிக்கும் எனக்கு, இப்போ நினச்சா கழி கற்றுது. புள்ள போந்தோடனே தொங்குவான், புள்ளை வர கட்டி போட்டு. ஐயோ ராக்கெட்லலாம் சுற்றுற மாதிரி இருக்கும், இந்த நெருப்பை போட்டு எகிரி வச்சு ஓடுறது ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்குது. வேண்டிக்கின்னு இது வர சொல்லிட்டல்ல, அது வர பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவன் வேண்டிப்பான். என்ன, நான் வீடு கட்டினா பக்கத்து வீட்டுக்காரனை திருப்பதிக்கு நான் வந்து நடக்க வைக்கிறேன்ட்டு நைஸாக போய் சொல்லுவான் ஃப்ரெண்டுக்கிட்ட, எங்கள் கூட்டமாக போகிறேன், நான் வந்து போகிறேன் மாதிரியான்னு. ஏன் இவன் வேண்டிங்க அந்த மாதிரி. எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கக்கூடாது, வீடு கட்டும்போது மண் கல்லெல்லாம் ஊந்தானே என்ன பண்ண முடியாது, கேட்கக்கூடாது. நான் சுகராக தான் கட்ட போகிறேன், அவன் என்ன பண்ண முடியாது, என்ன கேட்க பெருமாள்கிட்ட. இப்போ அவனையும் கூட்டின்னு போகிறேன், நான் செலவு பார்த்துக்கிறேன்ட்டு. நந்து பார்த்துக்கினா செலவு இருக்கா?
அந்த லூசும் யோசிக்காது. போவோம். இந்த உறுதிமொழிலாம் எப்படி இது? எனக்கு சௌகரியமா, யாருக்கு சௌகரியமா? எனக்கு சௌகரியமா இல்லாத உறுதிமொழி நான் என்ன பண்ணுறது இல்லை, ஈஸியாக விட்டுருது. ஈஸியாக என்ன பண்ணிடுது, தளர்வாக்கிறது. அப்போ தான் எல்லாருக்குமே பிரச்சனை வருது. இருந்தாலும் இப்படி சொன்னால் அப்படி நந்துக்கலையே, அந்த அப்படி சொன்னால் இப்படி நந்துக்கலையே, இவங்க அப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னே வர கேட்கறது இல்லை. நான் வந்து ரொம்ப தெளிவான ஆள், நான் நல்லவன் கிடையாதுமா, என்னை கட்டிக்காத. அதான் என் உறுதிமொழி. நான் நல்லவன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு நல்லவன் நான் எப்படி விடுறது? இவ்வளோ நேர்மையாகிறிய நீ எங்கன்னா போனால் போய்க்கோ, பார்த்தா பார்த்துக்குன்னா நான் தான் உனக்கு. மேட்ரு முடிஞ்சிச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையா? உறுதிமொழி என்ன, கல்யாண மண்டபத்தில் என்ன சொன்னாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்மளே போய் முன்னாடி போய் என்ன சொல்லிடலாம், நான் நல்லவன் கிடையாதுமா, என்ன பண்ணேன், இப்போ கொஞ்சம் பார்த்து நந்துக்கோ சொன்னீங்களா? நான் மனசுலேயே சொல்லினேன்னுவான். மனசில் சொல்லிக்கிட்ட உறுதிமொழியை யார்கிட்ட சொல்லணும்? சொன்னீங்களான்னு கேட்குறேன். பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் ஒப்பந்தம் போடல, இப்போ நான் போடலாம்ல. இப்போ கூட போய் பொண்டாட்டிக்கிட்ட புருஷக்கிட்ட போய் பேசி நீ எப்படி இருப்ப நான் அப்படி இருப்பேன் ஒப்பந்தம் போடுவீங்க, தைரியங்க தான் கேட்குறேன். நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், நீ யார்கிட்டையும் போகக்கூடாது. என்ன வேலைக்கு ஆகலை, இப்போ வயசு 50 ஆயிடுச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, பொண்டாட்டிக்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? இது ஒப்பந்தம் எவ்வளோ நல்லா இல்லை, எவ்வளோ நேர்மையானவன் பாரு அவன். உன் நேர்மை எப்படி இருக்குது, எவ்வளோ அசிங்கத்தில். நான் உன்னை கண் கலங்காமல் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கண் கலங்க வைக்கிறதே ஒரு வேலையை வச்சுங்கிறான். நான் என்ன சார் பண்ண முடியும், வெங்காயம் இருக்கிறாங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அவள் வெங்காயம் இருக்கிற சாக்கில் எழுதுனுங்கிறா பாவம். புரியுதா? ஒழுங்குமுறையெல்லாம் சிகரெட் பிடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, விட்டுறன்றது, விட்ட மாட்டேன்றது, திரும்ப போகிறது, இதெல்லாம் நல்லதா? ஏன் உங்கள் மனசை சலனப்படுத்துறீங்க? தப்புன்னா செய்யாதீங்க, அவ்வளோதான். அது என்ன உறுதிமொழி? சிகரெட் பிடிக்கிறது தப்பு, பிடிக்காத. சாராயம் குடிக்கிறது தப்பு, குடிக்காத. என்ன பிரச்சனை? இல்லை சிகரெட் பிடிக்க போகிறேன், எப்போனா பிடிப்பேன், என்ன பிரச்சனை? அது ஏன் அதை கூட முரண்பட்டுன்னே இருக்கிற? குற்ற உணர்வோடவே ஏன் இருக்கிற? பயத்தோடவே ஏன் சிகரெட் பிடிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? சிகரெட் பிடினா பிடிக்கூடாதுன்னா பிடிக்காது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பிடினும் சொல்ல, பிடிக்காதுன்னு சொல்ல. என்ன சொல்கிறேன், உனக்கு பிடிக்குதுன்னா என்ன பண்ணிக்க, பிடிச்சிக்கோ. எந்த குரங்கிட்ட கொடுத்தா சிகரெட் பிடிக்கும்? ஏதாவது ஒரு குரங்கிட்ட போய் சிகரெட்டு கொடு, வாங்கி வாயிலாம் வச்சுக்கோ. 10 வச்சுட்டு இழுக்க தெரியும் நினைக்கிற? ஏன் அது உள்ள உரியத்துக்கு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த குரங்காலும் என்ன பண்ண முடியாது? சிகரெட்டை விரலில் பூச்சிக்கோ, ஆனால் என்ன பண்ண முடியாது, வாயிலையும் வச்சுக்கோ. ஆனால் அதை இழுத்து கட்டுறதெல்லாம் முடியுமா? யாரால் தான்? பாரு, இவன் சிகரெட்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறான்னு. நம்மால் ஒரு கரெக்டாக இது வெட்ட என்ன ஆகும் கதை? நீங்கள் வெட்டவனடா, நாங்களே வெட்டி போடுறோன்னு வெட்டி போட்டுக்கிறோம். சாட்டு, ஒரே ஒரு சாட்டு. குற்ற உணர்வோடு இந்த கதை என்ன பண்ணுற நீ? இந்த கதைக்கே வர ஏன் அப்படி ஆகுற? என்ன பிரச்சனை உனக்கு? சிகரெட் பிடிக்கூடாதுன்னா என்ன பண்ணாத, பிடிக்காத. பிடின்னு என்ன பண்ணு, பிடி. அளவா பிடினா அளவா பிடி, இல்லை அதிகமாக பிடினா பிடிச்சி சாவ. என்ன பிரச்சனை? எப்படியும் சாவு தானே போகிற. சிகரெட் பிடிச்சி சாவு, சாராயம் குச்சி சாவு. இல்லை என்ன பண்ணாதன்னா யாரை கூட முரண்படாத, உன்னை கூட முரண்படாத. உன்னை கூட ஏன் முரண்பாடு வச்சுன்னு வாழ்ந்துன்னுக்கிற? எப்போ பார்த்தாலும் ஆசிலேஷனோட ஏன் இருக்கிற? மனசை ஃப்ரீயாக விடு, ஃப்ரீயாக விடு மாம, வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி. இல்லை ஃப்ரீயாக விடு மாமே, உன் கனவுக்கு இல்லை வாரண்டி. 1 2 3 எண்ணுறதுக்குள்ள ₹10 நெத்தியில் ஒட்டிடுவோம் மேல. 1 2 3 சார், 1 2 3க்குள்ள நாங்கள் சாக மாட்டோம், நாங்கள் மெதுவாக இதே மாதிரி பண்ணிப்போம். இந்த வருஷம் சிகரெட் பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு 10 நாளில் பிடிச்சிட்டேன். ஆனால் 10 வருஷம் வச்சுக்கிறேன்டி. ஏங்க, நான் 2025 சிகரெட் பிடிக்க மாட்டேன். 24 போனால் போச்சு, மயிரா போச்சு. 25ன்னு ஒன்று வரும் இல்லை, அதனால இந்த வருஷமே ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணுறது? எல்லாம் எப்படி தாங்கிறான்? உறுதிமொழி எப்படி இருக்குது? காற்றுல பறக்க விடுறோம். ஆனால் ரொம்ப பார்த்து நடந்துங்க. மனம் ரொம்ப வலிமையானது. யார் மனதை ஏமாத்துறீங்கன்னா உங்கள் மனதை ஏமாத்துறீங்க. யாரையும் ஏமாத்துற நீங்கள்? யார் மனதை ஏமாத்துறீங்க? ஏன் உறுதிமொழி சொல்லி நீங்களே ஏமாறுறீங்க? அப்போ மனம் சொல்லும், இவன் ஒரு மோசமானவன், எதனா ஒன்று சொல்லிட்டு எதனா ஒன்று செஞ்சுன்னு இருப்பான், இவன் பேச்சை நம்ம கேட்கக்கூடாதுன்ட்டு அது தனியாக எதனா பண்ணிருக்கோம்.
நீ ஒன்று தனியாக ஒன்று பண்ணிருப்ப. அப்போ மனம் வேறு நான் வேறு வேணா? நான் தான். அறிவு ஒன்று சொல்லுது, உணர்வு ஒன்று சொல்லுதா, ரெண்டும் வச்சுன்னு பேசின்னு இருக்கோம். டேய் நல்லா தானே இருக்குது, சிகரெட் பிடிக்கும்போது கிக்க ஆம்பளை மாதிரி இருக்கிறோம்ல, நல்லா சினிமாலாம் பார்க்குறோம், எப்படி நல்ல போதை இல்லை, நல்ல சிகரெட்டாக வாங்கி என்ன பண்ணேன், ஒரு ஃபாரின் சிகரெட் ஒன்று வாங்கி உச்சாடுனா பிரச்சனை அப்படின்னு. இன்னும் எக்ஸ்ட்ரா போய் என்னென்னவோ பிடிப்பாங்க, அதை நான் சொல்ல வரல. ஆமாம் 10 வருஷத்துலேருந்து விட்டுறேன். எதை எக்ஸ்ட்ரா பிடிக்கிறத எனக்கு தெரியாது. தப்புனா இப்போ விட்டுடணும், ஆன் தி ஸ்பாட். அவன் தான் திருந்த போகிறவனுக்கு அடையாளம். அதர்வைஸ் என்ன பண்ணுகிறான், தமாஸ் பண்ணுகிறான். உறுதிமொழியாக கூட உறுதிமொழியை கூட ஒன்று நிற்பாங்க, வருஷம் வருஷமாக கட்டி பிடிச்சி ஒன்று நிற்பாங்க. யாரும் எல்லாம் அது மாதிரி இருக்கும். போடா போ பழ பஞ்சாங்கமே வாரா, அதே பாருக்கிறீங்களா, உன்னாலே நான் செய்த நன்மைகள் நீ என்ன எட்டி போனால் என்ன. தானா கண்ணு கடிய ஏன்டா தடியால தடிப்ப உள்ளோ. ஆர்ப்பாட்டம் முந்த நெஞ்சிக்குள்ளே, பார்த்துக்கிறீங்களா, உன்னாலே நான் பட்ட துன்பங்கள் போதாதோ. போடா போடா நீயும் வாடா. யார கூடா, யார கூடயா பெரிய போராட்ட கிழமையாக்குனா சிகரெட்னா பூச்சின்னு இரு, என்ன பிரச்சனை உனக்கு, பிடிக்காதுன்னா பிடிக்காது. இப்போ நான் உன்னை குற்ற உணர்வு இல்லாமல் இருன்னு சொல்ல வரேன். உறுதிமொழி பண்ணாமல் இரு. உறுதிமொழி தான் குற்ற உணர்வுக்கு அடிப்படை. உன் உறுதிமொழி இருக்குது இல்லை, அதுதான் உன்னுடைய குற்ற உணர்வுக்கு அடிப்படை. உறுதிமொழியெல்லாம் வச்சுக்காத, ஒன்று வச்சுக்கோ, தளர்வாரு. அந்த ஆத்தோட விழுந்த இலை அந்த ஆத்தோடு போகிறது போ, அப்படிதான். போகிற போக்கில் போயின்னு என்ன பிரச்சனை, போகிற போக்கில் பிரச்சனை வந்தால் பிரச்சனை பண்ணி பிரச்சனையோட சேர்ந்துன்னு கட்டி பிடிச்சின்னு உருண்டுங்கடு என்ன பண்ணலாம். நான் அங்கேருந்து வரமாட்டேன் சாமி, என்னையே கூப்பிட்றேன்றான். யோ எனக்கு பிரச்சனை உனக்கு தெரியுமா, என் பிரச்சனை தெரியுமா, என்னை கூடவே இருந்த அந்த சுதாகர் ஓட்டான் என்ன உனக்கு பிரச்சனை, எனக்கு தானே பிரச்சனை, உனக்கு ஓடணும் அப்போ தெரியுன்றான். அதுக்குன்னு கூப்பிட்டு எப்பா சுதாகர் போயிட்டு என்னை விட்டு நான் சொல்ல முடியாது. போனவனு போக விட்டு கம்முன்னு இருப்பியா, இல்லை போனானே போனானே காத்து நிற்பியா? இல்லைங்க, அது அப்படியோ ரசம் வசதி அப்படியோ. அதான் உறுதிமொழி உறுதிமீறல் நடந்துச்சு இல்லை, உறுதிமொழி மீறல் நடந்துச்சா இல்லையா? அப்போ அவன் பக்கம் ஒரு நியாயம் வச்சு நிற்பான். சார் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கு என்ன தெரியும். அழகான ராட்சசி நாங்கள் சார், அழகில்லாத ராட்சசி. அழகாக இருந்தாவே ராசிச்சு. ஒரு ஒரு பக்கமும் ஒரு நியாயம் வச்சு நிற்பான். கரெக்ட் தானே? நம்ம என்ன சொல்ல முடியும்? அவன் வர நம்ம உங்களுக்கு வச்சுப்பான். இந்த மாதிரி பொம்பளை கூட நீ வந்து பார்க்கணுன்னுவான். வேலையே நமக்கு புரியுதா? அதனால என்ன பண்ண முடியாது, டேமேஜ் ஆகிடுவோம் நம்ம. அதனால யாருன்னா உறுதிமொழி போட்டு யாருன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ண யார் பிரச்சனை இது அவங்க பிரச்சனை. கிட்ட போகணும்னா ஆபத்தில் மாட்டிப்பேன். அந்த கூட்டமாக சண்டை போட்டுப்பானு இவன் போய் மாட்டிப்பான, அது மாதிரி ஆகிடும். அவனுக்கு தமாஸ் பண்ணுறானுங்க, எல்லாரும் கூப்பிட்டு சண்டை போடுறதுக்கு. அடிச்சு மாதிரி அடிச்சுப்பாங்க, ஜாயம் பேச போனால் பிடிச்சிப்பானுங்க. அப்படின்னா நீ குடிக்கிறியான்னு கேட்பான். அதனால் யார் கவனமாக இருக்குண்ணா, நம்மளும். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்க வேணாம். இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துங்க, நான் யாருக்கும் உறுதிமொழி தர மாட்டேன்னு. ரொம்ப ஈஸி. நான் எதுக்கோ யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னே தெரியாது. எப்போ நான் ஆகிடும் காணாமல் போயிடுவேன். அப்போ உறுதிமொழி கொடுக்கும்போது முதல் வார்த்தை போட்டுருங்க என்ன. மேபி நான் உயிரை இருந்தால் என்ன பண்ணுறேன், இதை காப்பாற்றுறேன். இல்லைனா ஐ எம் நாட் ஷூர், நான் பொறுப்பாளி அல்ல, கம்பெனி ஜபர்தாபி இல்லைன்னு எழுதி வச்சுருப்பான். அந்த காலத்தில் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஜபர்தாலி இல்லைன்னு எழுதி வச்சுருப்பான். அது இன்னும் ஜபர்தாலியா, ஜவாப்தாரி. ஜவாப்தாரி இல்லை, ஏன்டா டே பொறுப்பு இல்லைன்னு சொன்னேன், என்ன புரியாதே எங்களுக்கு. அந்த டிக்கெட்டில் ஜவாப்தாரின்னு எழுதி வச்சுருப்பான். நான் எவ்வளோ நாளாக படித்து புரிஞ்சுன்னு தெரியுமா, அதை குழந்தைலேருந்து அதுனா ஜவாப்தாரின்னு வச்சுருந்தேன். இப்போ கூட பாரு, அதனால தான் அது வரமாட்டேது. பார்த்துங்களா, அந்த காலத்து டிக்கெட்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் 50 கிராஸ் பண்ணால் இல்லை 45 கிராஸ் பண்ணியிருந்தாக்கா தெரியலாம். உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கம்பெனி பொறுப்பில் தான் போட்டு வச்சுருக்கோம். என்னங்க பொறுப்பல்லன்னு போகிறத பற்றி இப்போ போகிறேன். அப்போல்லாம் ஜபருது என்ன பேர், ஜவாப்தாரியா? அப்போ உறுதிமொழியெல்லாம் என்ன கிடையாது. யாரோட உறுதிமொழியும் நீங்கள் உங்கள் உறுதிமொழியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுனீங்கன்னா அடுத்த உறுதிமொழியெல்லாம் ஏதோ லூசு சொல்லுது, என்ன பண்ணுறது. நான் கட்சி வரைக்கும் உன்னை கூட இருப்பேன்னு சொல்லுது, யாருக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுமோ. இல்லை ஆபத்தான சூழ்நிலையில் எல்லாமே இருப்பாங்க. புரியுதா? நம்பி கேட்டால் யார் தப்பு, ஏன் தப்பு. அதில் வர எண்ணெய் கற்றுன்னு இருந்தா
குடிக்க மாட்டேன் குடிப்பேன், குடிக்க மாட்டேன் குடிப்பேன், என்ன கதை இதெல்லாம்? நான் என்னை தெளிவான பாதையில் நடத்தணும். நான் என்ன பண்ணால் தெளிவான, யாரும் இங்கே நம்ப தகுந்தவங்களும் இல்லை, நம்ப தகாதவங்களும் இல்லை. அவனுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட் எதிர ஒருத்தன் நாளைக்கு வந்துடலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து அந்த கண்ணை என்ன மாதிரி ஆகிட்டுக்கிறான் இப்போ நினைக்கிறீங்க? இப்போ அவன் சொல்கிறான், நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் போனாலும் அதை பண்ணாலும் இது பண்ணாலும் வெட்ட வெளியே கூட தான் போய் கலந்துக்க போகிற, அதனால் என்ன பண்ணாத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு சிவான்றான். அப்படி நெருங்கி வருவான். நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாயே. யாருக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணுவான்ட்டு? படு மோசமானவன் நல்லவன் ஆகிடுவான். போனான் போய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் போயிட்டாரு. அன்பே சிவத்தில் நீயும் கடவுள் தான்ட்டு போயிட்டான் அவன். அப்படித்தானே? எப்போனா யார் வேணா ஆபத்தானவங்களா மாறிடுவாங்க, யாருக்கும் தெரியாது. அதாவது நல்லவங்களா. எப்போனா யார் வேணா என்னவா ஆகிடுவாங்க, கெட்டவங்களாவும் ஆகிடுவாங்க. உறுதிமொழியெல்லாம் நம்பாதே. ஏன் ஆபத்தான திடீர்னு இப்போ நான் கீழ்ச்சி போட்ட மனசுல எண்ணுவான். ஒரு புறம்போக்கு 50,000 ரூபாய் இலவசம் பயிற்சி இலவசம் சொல்லுவோம். நான் எங்கே போனாலும் அவங்க சத்தியம் கேட்பாங்க, ஆனால் நான் மனசுக்குள்ளே சொல்லிப்பேன், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்ட்டு உங்ககிட்ட ரகசியம் சொல்கிறேன்னு வீடியோ போட்டுன்னு வைப்பான். ஆமாம், இந்த மாதிரி பயங்கர பயில்வான்களாங்கிறானுங்க. இந்த உறுதிமொழியே எதிர்த்து சண்டை போடுற மாதிரி பயில்வான்களாம். மனசுக்குள்ளே நான் என்ன பண்ணலன்னா, அதை சத்தியம் சொல்லும்போது மனசுக்குள்ளே நானே சொல்லிக்கினேன்னா என்ன, இது சத்தியம் இல்லை செல்லாது. அது மாதிரி தாலி கட்டும்போது நான் சும்மா கயிறு கட்டுறேன் தாலி கட்டுறேன்னு மனசில் நினச்சிருப்பேன். யாருக்கு தெரியும்? முன்னாடியே மொழி தெரியாது வேற. கட்டும்போது அவன் நான் நினச்சிக்கினானோ, யாரெல்லாம் ஊருக்கு ரோஜ் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? நான் எங்கே கட்டின எதுவுமே வச்சு யாரை கட்டாங்க? அந்த மாதிரி ஆள்லாங்கிறான் பில்லியன்ட்லாம். அப்படி எதுவுமே வச்சுட்டு கம்முன்னு விட்டுருவான். அங்கே இருக்கிற பொம்பளைங்க பார்த்துப்பாங்க. அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பான், நான் எங்கே தாலி கட்டினேன், நான் கட்டல இல்லை, அந்த மாதிரியும் இருப்பான். இல்லை அவுத்து வச்சல என்னுவான். இந்த மாதிரி டிசைனாக பேசுவாங்க. நம்ம தான் உஷாராகணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? கல்யாணம் மட்டும்தான் இல்லை, நீங்கள் சிகரெட் சாராயம் மட்டும்தான் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர்லாங்கிறான், இந்த பயிற்சி பண்ணி இல்லை சடங்கு செஞ்சு பழகிட்டு இருப்பானா, நாலுலேருந்து செய்ய மாட்டேன்னுவான். இன்னும் மோசக்கார பாவங்க நம்மளாண்ட வந்துருப்பானுங்க. நாலுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாட்டி ஐயாண்ட போயிட்டு குஷ்டு வந்துட்டு நாலுலேருந்து என்ன பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம். இதுதான் கொடுமையான உறுதிமொழி இருக்குதுலே. சரியான உறுதிமொழி இதுனா இதுதான். இந்த வாட்டி ஐயாண்ட போவோம், நல்லா குடிப்போம், மனசார என்ன பண்ணுவான், நாலுலேருந்து அந்த நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியமடி சாங்தான் தான். இந்த விநாயகர் பெருமாள் கதை தான். சனீஸ்வரனுக்கு முதுகில் எழுதி வச்சாரான், நாளைக்கு வந்து பிடிச்சின்னு போயிட்டு ஏற்றி சொல்லிட்டாரான். திரும்ப சனி ஒரு மாதிரிலாம் காட்டுவார், என்ன எழுதிற நாளைக்கு, ஓகே கமான் லெட் மீ கோ, லெட் அவுட்டு, கெட் அவுட்னா என்ன போட்டு வச்சுக்கிற, நாளைக்கு தானே, நாளைக்கு வா, இன்று போய் நாளை வாராய். அது மாதிரி உறுதிமொழிலாம் முதுகிலே எழுதி வச்சு தெரிஞ்சவங்களாம் இருப்பான். புரியுதா? நீ ஏமாந்தவன் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்பான். ஆசை வார்த்தை இதெல்லாம். நீ ஏமாந்தா யார் பொறுப்பே? அதுக்குன்னு பின்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் உன்னாண்ட வர முடியா? அப்படி தான் சொல்லுவேன். நீ ஏமாந்தா உன் பொறுப்பு, ஏன் பிரச்சனையா அப்படின்னுவான். புரியுதா? காற்றுல பறக்க விட்டுருவான். யார் கவனமாக இருக்குண்ணா, நான் தான் என் மீது கவனமாக இருக்கணும். என் மீது தான். யாரெல்லாம் அடுத்தவங்க மேலே தான் கவனமாகறானுங்க. நான் அதான் பார்க்குறது. டென்ஷன் ஆகிடுது எனக்கு. யாரை பாரு அடுத்தவங்க மேலே கவனமாக இருக்கிறது ரொம்ப கவனமாகறாங்க. தப்பு. யாரை கவனிங்க? உங்களை கவனிங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் உறுதிமொழி எடுத்துங்க. என்னவனா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன். எனக்கு ராசாவானா வாழுறேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுறேன். டர்னா எப்படி இல்லைண்ணா உறுதிமொழிய? சுதாகர் போனா வந்தேன், யார் பிரச்சனை? அது சுதாகர் பிரச்சனை. நம்ம பிரச்சனையா இது? சுதாகர் போனா யார் பிரச்சனை? இது சுதாகர் பிரச்சனை. பொண்டாட்டி தப்பா இருந்தா யார் பிரச்சனை? பொண்டாட்டி பிரச்சனை. ஏன் பிரச்சனையா இது? புருஷன் தப்பா இருந்தா யார் பிரச்சனை? புருஷன் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா? பார்ட்னர் தப்பா இருந்தா யார் பிரச்சனை? பார்ட்னர் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா? நான் பிரச்சனை இல்லாதவனா? அவ்வளவுதான். யாரை கூட நான் ஒப்பந்தம் போட்டேன்னா தகுதி இல்லாதவன் எனக்கு சொல்றான். விட்டு போனோம் தானே, விட்டு போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஒரு புலம்பினுக்கிறேன். இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? விட்டுட்டு போறதுக்கான தகுதி என்கிட்ட இல்லை, என்னால் தனியாக வாழ முடியல. நான் என்ன பண்ண இமிடியேட்டானா நான் வாடுறதுக்கு கற்றுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாரையும் நீ சமாளித்து ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட இருக்குது. அதாவது உன் காலை நம்பி நீ வாழணும். உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கு என்ன எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு. அந்த உசுப்புறதுக்கு தான் சுற்றி வரானுங்க.
எவனா வந்தால் என்னத்துக்கு வரான் உன்னாண்ட? உன்னை உசுப்பி விடுறதுக்கு தான். நல்லா இருன்ற நான், எப்பேற்பட்ட சனினா இருந்தாலும் நீ நல்லா இருன்ற நான். பிரச்சனை அதுது, நீ உண்டாக்கிக்கிற ஏன்ற நான். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் தூக்கி வச்சு மண்டையில் வச்சுக்கிற? அது என்ன சுத்தியே பார்த்துங்கிறது? கைட்டு கவுனியா இல்லையா? ஜெட்டியை கைட்டு மோந்து பார்க்கணும். என்ன பண்ண முடியும்? கழுவிட்டு வந்தால் கூட நாத்தடிக்கும். மோந்து பார்த்துருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லடா பாவி கழுவிட்டேன்னா கூட கேட்கறது இல்லை. என்ன கழிச்சு திரும்ப பார்க்கட்டும். நீ இருந்தாலும் நீ கழுவ மாட்டே தானே. தெரியாமல் ஏதோ கழுவ மாட்டாங்க, தண்ணி இல்லை சாமி, ஒத்துக்கவே மாட்டான் கட்சி வரைக்கும். புரியுதா? அதனால் உறுதிமொழியெல்லாம் என்ன பண்ண முடியாது. வானா எந்த உறுதிமொழியும் நம்பாத. நீ என் கூட உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா தமாசா கொடுத்துட்டு வா. எப்படி நீ உள்ளுக்குள்ளலாம் இல்லை. ஆனால் நல்லா சொல்கிறேன், உன் உறுதிமொழி நேர்மையானதாக இருந்தால், நீ நேர்மையான அடையாளத்துக்கு என்னன்னா, நான் சொன்னால் நான் செய்யணும். என் பொண்ணு நான் காப்பாற்றுவேன், நான் தான் நினைக்கணும். என் பொண்ணு என்னை காப்பாற்றுறா இல்லைன்னா அது அவ பிரச்சனை. நான் என்ன பண்ணா? நான் ஒரு அப்பா காப்பாற்றணும், நான் ஒரு கணவன் அவளை காப்பாற்றணும். புரியுது என்ன சொல்கிறது? நான் ஒரு பார்ட்னர், நான் சரியாக இருக்கணும். நான் சரியாக இருக்கணுன்றது தான் நான் உறுதியாக இருக்கணும். நான் சரியா இல்லையான்றது மேலே தான் என் குணம் வரணும். அடுத்தவங்க சரியில்லைன்னு சொல்லவே கூடாது. சரியில்லைன்னா வான விட்டுரு சனி நின்றேன் நான். சரியில்லை என்ன பண்ணுறேன் விட்டுரு, இல்லைன்னா எடுத்து கம்முன்னு விட்டுரு. ரெண்டு போட்டு குழப்பினு தானே என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் ஒரே பிராந்தி தான், மன பிராந்தி. நம்ம விஸ்கி குடிக்க போகிறோம். ஆமாம், வீடியோவில் சொல்லி வச்சிடலாம். பிராந்தி கிடையாது. நம்ம என்ன குடிக்க போகிறோம்? விஸ்கி. மன பிராந்தி விட்டுடலாம். புரியுதா? எப்போதும் எப்படி இரு? கொண்டாட்டமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உறுதிமொழி யாருக்கு சொல்லு? உனக்கே சொல்லிக்கோ. எப்படி இருப்பேன்ட்டு? மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன், கொண்டாட்டமாக தான் இருப்பேன். யாருன்னா வந்து பொட்டைக்கிட்ட வந்து பேசினா கூட சிரிச்சிக்க வேண்டியது தான். சரிங்க சார், ஓகே, நல்லது, நாடுகிட்டோம். இல்லைன்னா போடாங்க ஒருத்தன் என்ன மாதிரி சாமர்த்தியம். அது உனக்கு முடியாது. நான் என்ன எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தா நீ சொல்லுவேன் என்ன? அது சொல்ல முடியாது உன்னால். அது பார்த்தாவே வாந்தி வந்துடும். அவங்க சொந்த பிரச்சனை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இந்த சிகரெட் பிடிக்கணும் பிடிக்கக்கூடாது யார் முடிவு எடுக்கணா? அப்படி முடிவு எடுக்கணுமே தவிர இந்த வருஷம் முடியும் அடுத்த வருஷம் முடியலாம் கிடையாது. வானான்னா வானா, வேணும்னா வானா. அப்போ நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா, எந்த ஒன்றையுமே நீ கன்சியூம் பண்ணும்போது உன் உடலுக்கு கேடுன்னா என்ன பண்ணாத. கேடு இல்லைன்னா அளவாக வச்சுக்கோ. கேடு இருந்தாலும் பரவாயில்லன்னா பண்ணிக்கோ, அதுவும் இஷ்டம். வேறு யாரையும் போய் என்ன பண்ணாத, கேட்காத. டாக்டர் சிகரெட் பிடிச்சின்னே சொல்கிறாரு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு. நீ என்ன பண்ணுவ? பேப்பரை கீழ்ச்சி போட்டு சிகரெட் வாங்கி பிடிச்சின்னு போவேன். ஏன் டாக்டர் என்ன சொன்னார்? எனக்கு அவ்வளோ பொறுப்பாக ஒருத்தர் உரின்னு இருந்தாங்க. சரவணன் வந்து காமிச்சான், பார்த்தி அவங்க கையை பாரு காட்டுங்க, அவங்களுக்கே குண்டு கட்டிங்குதுன்ட்டான். பக்குச்சு. நமக்கு பண்ணுறவங்களுக்கே குண்டு கட்டிங்குதுன்னா நமக்கு என்ன ஆகும்? சும்மா தான் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா அது அவங்க பிரச்சனை, நமக்கு நல்லா ஆகும். முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோ, அது அவங்க பிரச்சனை. சிகரெட் பிடிக்கிறது டாக்டர் பிரச்சனை. எனக்கு பிடிக்கலாமா வேணாவான்னு யார் சொல்கிறது? அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. நான் கொடுத்த காசுக்கு என்ன பண்ணுறாரு? எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. உன் லங்ஸ் இவ்வளோ கெட்டு போய்க்குது, கேன்சர் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிக்காதுன்றாரு. அவர் பிடிக்கலாமா என்ன? புரிஞ்சுக்கோ எதுக்கு சொல்கிறாங்கன்னு. வேணுமா வேணான்றதை நீயே ஏற்றுக்கோ. எப்போவுமே சொல்கிறவங்களாம் எதை வேணால் சொல்லுவான். ஏன்னா நீ இங்கே பூமிக்கு பாரமாகிற மாதிரி உனக்கே ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு 2 சிகரெட் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டு சாவலான்னு நினச்சிருப்பேன். நான் என்ன பண்ண முடியும்? அதனால் நான் என்ன சொல்ல முடியும்? பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? குடிச்சிட்டு சாவு. ஐயோ நல்ல வார்த்தை சொல்லியா? அதான் இந்த வருஷம் போகுது இல்லை, சாவெல்லாம் போயிட்டேன், சந்தோஷமா இரு. மறுநாள் எப்படி என்ன பண்ணேன்? வாழ். இப்போ செத்துரு, நாளைக்கு நல்லா இருக்கலாம். ஒவ்வொரு நைட்டும் நீ தூங்க போகும்போதும் செத்துரு, பொழுது வந்தால் புதுசாக எழுந்துப்பேன். சாவே மாட்டேன்ற 10 தான் யோசிச்சுக்கிறேன். என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், அதில் வர சொல்லிட்டா இதெல்லாம் என்ன பண்ணேன்னு வரும். நைட்டில் 10 போது கணக்கு போட்டுட்டான் ஒரு புறம்போக்கு. கணக்கு போட்டுனுக்கிறேன். இன்னைக்கு செஞ்ச செயல்லாம் என்னான்ட்டு. இன்னும் சில பேருக்குலாம் டைரியை தேதின்னு நிற்பான். நோய் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக எதுன்னு போகிறாங்க. நாங்கள் எப்பேற்பட்ட டைரியுமே தூக்கி விசில் வச்சுருவோம். ஆமாம், மகான் எதனாரு மயிர் எதனாருலாம் நமக்கு நான் வந்து அது அவர் டைரி நமக்கு என்ன எடுத்துக்க. ஆமாம், அவர் மூத்திரம் மேய்ஞ்ச நேரத்துக்கு நம்ம பெய்ய முடியும்? வரும்போது தான் பெய்ய முடியும். அந்த மகான் காலங்காத்தால் 3:30 மணி 3 பெய்ய வரனா என்ன பண்ணுவேன் நீ? ஃபஸ்ட்டு இந்த கேனக்கு இருக்கலாம் என்ன பண்ணி நிற்பானுங்க, முக்கி நிற்பானுங்க 3:30 மணிக்கு போய். அந்த மாதிரி முக்கிறது இல்லை. இதுதான் கிடையாது. வரணும். வரணுமா முக்கணுமா? வரணும். அந்த மாதிரி உறுதிமொழி உங்ககிட்ட இருந்து வரணும். யாருக்கு அந்தா இருக்கணும்? அது உனக்கு அந்தா இருக்கணும். நீ நல்லா இருக்கிறது உன்னுடைய உறுதிமொழியாக இருந்தா நானும் நல்லா இருப்பேன். சுற்றி நீங்களாம் நல்லா இருந்தா நான் எப்படி இருக்கலாம்? சுற்றி ஒரே அழகிய கம்பளமாக இருந்தால் எப்படி இருக்கான்? இந்த 1000 வெள்ளம் வச்சுக்கூடாது. சீர் போடுறது நல்லது கிடையாது இல்லை. என்ன பண்ணோம் நம்ம? பல்ல காட்டணும், சீரிக்கணும், செம்மனாடி நல்லா இல்லை, நல்லா இருக்குதே,
உருளில் தாடியெல்லாம் வச்சுருந்தா அழகிற மாதிரி தெரியும். இதெல்லாம் வயசு அப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, தெமாத்தான் இருக்கும். நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.